Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு பள்ளி தேர்வு கட்டணம் கட்டாயப்படுத்தி வசூல் செய்யப்படுவதாகவும் பணத்தை தராத மாணவர்களை கண்மூடித்தனமாக தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கீரப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆடூர் கிராம அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஜெயந்தி தற்போது நடைபெற்று வரும் காலாண்டு தேர்வுக்கு மாணவர்களிடம் 250 ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் பணம் தராத மாணவர்களை குண்டூசி மூலம் குத்தியும் நகத்தால் கிள்ளியும் கண்மூடித்தனமாக தாக்குவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அங்குள்ள ஆசிரியர்களிடம் பெற்றோர்கள் சிலர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களிடம் அராஜகமாக பணம் வசூல் செய்யும் தலைமை ஆசிரியர் மீது விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்தனர். கேட்டது தரலன்ட்டு கிள்றாங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அடித்த பிறகு ஏன் ஏதில் எல்லாம் ஏறிருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏதில் எல்லாம் 9th பாய்ஸ் தான் ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிச்சுட்டே இருக்காங்க. அது பயணிக்குள்ளெல்லாம் ஏதாச்சும் உடச்சிக்கிச்சு பைப்பு, அதனால எல்லோரையும் அடிக்கிறாங்க. காசு அவங்க மட்டும் காணமாக கேட்குறாங்க, எல்லாருக்கும் கம்மியாக கேட்டுட்ருக்காங்க. 10வது முடியெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க, எல்லாரையும் கீழே குனி வச்சு அடிக்கிறாங்க. குண்டு ஊசி வச்சு குத்துறாங்க கையிலலாம். அவங்க கண்ணத்தை பிடிச்சி இந்த இடத்துல கிள்ளி வச்சுருக்காங்க. எல்லாரையும் முட்டி போட வச்சு சாப்பிட்றீங்களா இல்லை எப்பயே பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அடுத்து உள்ள நல்லூர் பகுதியில் தினசரி அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேரு நகர், காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தினசரி காலையில் இருந்து இரவு வரை தொடர் மின்வெட்டுகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் ஏற்படும் மின்வெட்டால் பெயின் கடைக்குள் மர்ம ஆசாமி ஒருவர் புகுந்து பணப்பட்டியை திறந்து பணத்தை திருடி செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதேபோன்று புஞ்சை புளியம்பட்டி பகுதியிலும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே விடிய அரசின் மின்வாரியம் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சட்டவிரோத கிராவல் மண் குவாரிகளை தடுக்காவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டம் போலுவம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகள் மற்றும் ஆற்றங்கரையில் ஜல்லிக்கற்கள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் குற்றவாளிகளை கைது செய்யவும் இயந்திரங்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோத சுரங்கங்களால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படக்கூடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். அண்டை நாடான இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் 38 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயகே ஆகியோருக்கிடையே மும்முனை போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 5 மணிக்கு நிறைவடையும். தலைநகர் கொழும்புவில் வாக்குச்சாவடிகளில் மக்கள் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். மேலும் வாக்குப்பதிவு முடிவடைந்த சில மணி நேரங்களிலேயே வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ளது.